வணக்கம். இன்றைய செய்திகள். அரசு வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்ததில் திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கருக்கும் தொடர்பு உள்ளது என்று கைதான நபர் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளஞ்செழியன் என்பவர் கடந்த திமுக ஆட்சியில் போக்குவரத்து துறையில் உதவி பொறியாளர் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடமும் 23 லட்சம் ரூபாய் வாங்கி மோசடி செய்துள்ளார். இவரை சென்னை மாநகர போலீசின் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். அவரை 7 நாட்கள் காவலில் எடுத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் இம்மோசடி தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கருக்கு சம்மன் அனுப்பி அவரிடம் விசாரித்து வாக்குமூலமும் பெற்றுள்ளனர். அப்போது இளஞ்செழியன் என்பவர் யார் என்றே தனக்கு தெரியாது, அவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று போலீசாரிடம் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். ஆனால் சிவசங்கருடன் இளஞ்செழியன் தொடர்பில் இருந்ததற்கான ஆதாரங்களை போலீசார் திரட்டியுள்ளனர். அதன் அடிப்படையில் இளஞ்செழியனிடம் விசாரித்த போது பண மோசடியில் சிவசங்கருக்கு தொடர்பு உள்ளது தெரியவந்துள்ளது. அவர் கூறியதால் சிவசங்கரின் வலது கரமாக இருந்த நபர்களிடம் பணம் கொடுத்தேன் என்று இளஞ்செழியன் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். இதன் அடிப்படையில் சிவசங்கரை மீண்டும் விசாரிக்க போலீசார் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திற்கான ராம்சார் தட எல்லை வரையறை பிரச்சனையால் 71,500 கோடி ரூபாய் மதிப்பிலான ரியல் எஸ்டேட் வர்த்தகம் முடங்கியுள்ளதாக கிரெடாய் உட்பட பல்வேறு ரியல் எஸ்டேட் அமைப்புகளின் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருக்கண்டியூரில் உள்ள 1300 ஆண்டுகள் பழமையான பிரம்மசிரகண்டீஸ்வரர் கோவில் நிலத்தில் எந்தவித அனுமதியும் இன்றி ஈவேரா சிலை நிறுவப்பட்டிருப்பது தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் அம்பலமாகியுள்ளது. திருக்கண்டியூரில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் பிரம்மசிரகண்டீஸ்வரர் கோவில் உள்ளது. கோவில் சுற்றுச்சுவர் அருகே கோவில் நிலத்தில் கடந்த 1990ஆம் ஆண்டில் ஈவேரா சிலை நிறுவப்பட்டது. இது தொடர்பாக இந்து தமிழர் கட்சி தலைவர் ராம ரவிக்குமார் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சில தகவல்கள் கேட்டு மனு தாக்கல் செய்தார். அதற்கு அறநிலையத்துறை மற்றும் உள்ளாட்சி நிர்வாகம் அளித்துள்ள பதிலில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதில் திருக்கண்டியூர் கோவில் நிலத்தில் ஈவேரா சிலை அமைக்க இந்து சமய அறநிலையத்துறை எந்த அனுமதியும் வழங்கவில்லை என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து சிலை வைக்கப்பட்டிருப்பது உறுதியாகியுள்ளது. கோவில் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய அறநிலையத்துறை ஆக்கிரமிப்பை கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏன் என்று பக்தர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இது குறித்து ராம ரவிக்குமார் கூறுகையில், இந்த கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் அறநிலையத்துறையின் அனுமதியின்றி ஈவேரா சிலை நிறுவப்பட்டுள்ளது. சிலையின் அடிப்பகுதியில் இடம்பெற்றுள்ள சில வாசகங்கள் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் மத உணர்வுகளை புண்படுத்துவதாக உள்ளது. மேலும் அப்பகுதியில் சட்டவிரோதமாக கட்சி கொடிக்கம்பமும் அமைக்கப்பட்டுள்ளது. கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள ஈவேரா சிலையை அகற்ற மாவட்ட நிர்வாகம் மற்றும் அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறநிலையத்துறை செயலர், கமிஷனர், தஞ்சை கலெக்டர் உள்ளிட்டோருக்கு மனு கொடுத்துள்ளோம். நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தை நாடுவோம் என்றும் ராம ரவிக்குமார் கூறியுள்ளார். தமிழக காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களுக்கு வரும் 22ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை 10 நாட்கள் பயிற்சி முகாம் நடத்தப்பட உள்ளது. காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர்களுக்காக பல்வேறு செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. அதை செயல்படுத்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. அந்த வகையில் வரும் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் 2029 லோக்சபா தேர்தல் ஆகியவற்றில் கட்சி பணிகளை வலுப்படுத்த வரும் 22ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் 10 நாள் பயிற்சி முகாம் நடைபெறவுள்ளது. தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் ஆலோசனையின் பேரில் கட்சியின் மாவட்ட தலைவர்களுக்கான பயிற்சி முகாமை ஒருங்கிணைக்க நெடுஞ்செழியன், செந்தமிழரசு, குமார் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மாமல்லபுரம் பயிற்சி முகாமில் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவின் வெற்றியை எதிர்த்து தாவேக வேட்பாளர் அருள் ஆறுமுகம் தொடர்ந்த தேர்தல் வழக்கில் ஏவா வேலு மற்றும் தேர்தல் கமிஷன் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டசபை தேர்தலில் திருவண்ணாமலை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு 2455 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தாவேக வேட்பாளர் அருள் ஆறுமுகத்தை தோற்கடித்தார். இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அருள் ஆறுமுகம் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்தார். இதேபோல் பெருந்துறை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எஸ். ஜெயக்குமார் தன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகவில் இணைந்தார். அவரது வெற்றியை எதிர்த்து அவரிடம் 9693 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த
திமுக வேட்பாளர் தோப்பு வெங்கடாச்சலம் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்தார். குளச்சல் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ தாரகை கத்பத் வெற்றியை எதிர்த்து சிபிஐ-எம்எல் விடுதலை கட்சி வேட்பாளர் அந்தோணி முத்து, ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ இளையராஜா வெற்றியை எதிர்த்து சி. கீதா, சேலம் வடக்கு தொகுதி தாவேக எம்எல்ஏ கே. சிவக்குமார் வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் ஆர். ராஜேந்திரன், சீர்காழி தொகுதி மதிமுக எம்எல்ஏ ஆர். செந்தில்குமார் வெற்றியை எதிர்த்து எஸ். வாசு ஆகியோர் தேர்தல் வழக்குகளை தாக்கல் செய்துள்ளனர். இந்த 6 தேர்தல் வழக்குகளும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன் விசாரணைக்கு வந்தன. அப்போது தேர்தல் வழக்குகள் குறித்து ஏவா வேலு, தாரகை கத்பத் உள்ளிட்ட 6 எம்எல்ஏக்கள் மற்றும் தேர்தல் கமிஷன் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை வரும் 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். இதேபோல் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட ஓ. பன்னீர்செல்வம் தாவேக சார்பில் போட்டியிட்ட எஸ். பிரகாஷை விட 6805 ஓட்டுகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். அவரது வெற்றியை எதிர்த்து டி. கண்ணன் என்பவர் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.